வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம சமையலில் மசால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசால் பணியாரம் பண்ணுறதுக்கு நான் வந்து இட்லி மாவு தான், வீட்டில் இருக்க இட்லி மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி வந்து மசால் பணியாரம் செய்கிறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல தாளித்து போடுறதெல்லாம் தாளித்து போட்டுக்குருவோம். இப்போ பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை முதல்ல சேர்த்துக்குவோம். அதோட கடுகு வெடிச்சிருச்சு, கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்குருவோம். அதோட கடலை பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்னதா, அதை சேர்த்துக்குவோம். ரொம்ப வந்து வதங்கணும் இல்லை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் என்னோட சேர்த்துக்கிறணும். ஒரு பச்சை மிளகாய், கேரட் வந்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறணும். இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் லேசாக அந்த மிளகாய் பொடி வாடை போனதும் ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நான் புட்டு மாதிரி வச்சுருக்கேன், இதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சோண்டு வந்து இந்த உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதில் கொஞ்சம் இந்த கேரட்டுக்கு வெங்காயத்துக்கு உருளைக்கிழங்குக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு தேங்காய் சில்லை வந்து பல்பெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை வந்து இதோட கலந்துக்க வேண்டியது. அவ்வளோதான். இதை நம்ம வதக்கிற ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன், இதை வந்து ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த வதக்கின ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது இப்போ நம்ம பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு, மசாலா பணியார மாவு. இதை வந்து நான் இப்போ வந்து பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம மசாலா பணியாரம் ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்ன காரணம்னா இல்லை நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி அடைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.